8 ஓம் சாந்தி 8/6/2025 காலை முரளி ஓம் சாந்தி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 15/11/2005 மதுபன். பாபா சொல்றாங்க, தலைப்பு உண்மையான உள்ளத்துடன் தந்தை மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பானவர்களாகி உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆவதற்கான உறுதிமொழி செய்யுங்கள் மற்றும் லாபம் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்றாரு. அதாவது உண்மையான உள்ளத்துடன் பாபா மற்றும் பிகே ஃபேமிலி குடும்பத்தினருக்கு அன்பானவர்களாக ஆகி உழைப்பிலிருந்து விடுபட்டவராக ஆவதற்கு உறுதிமொழி செய்யுங்கள் மற்றும் லாபம் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்றாரு. என்று பாப்தாதா தனது நாலாபுறங்களிலும் உள்ள சிரேஷ்ட சுயராஜ்ய அதிகாரி சமானதாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். தந்தை குழந்தைகளுக்கு தன்னை விட உயர்ந்த சுமானம் கொடுத்திருக்கிறார். இந்த சுயராஜ்ய அதிகாரி, மாஸ்டர், சர்வசக்திவான், அந்த மாதிரி நிறைய சுயமரியாதைகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் காலில் விழுவதிலிருந்து விடுவித்து தலை கிரீடமாக ஆக்கிவிட்டார். தன்னை சதா அன்பான குழந்தைகளின் சேவாதாரி என்று கூறிக்கொண்டார். அதாவது அவர் என்ன சொல்றாரு, அவர் நம்மளுடைய அன்பான குழந்தைகளின் சேவாதாரின்ட்டார். அவரே சேவை செய்ய வந்திருக்கிறான்றார் நமக்காக. இவ்வளவு உயர்ந்த அத்தாரிட்டிக்கான சுமானத்தை குழந்தைகளுக்கு கொடுத்தார். ஆக ஒவ்வொருவரும் தன்னை அந்த அளவிற்கு சுமானதாரி என்று புரிந்திருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. சுமானதாரிகளின் விசேஷ லட்சணம் என்ன இருக்கும்? ஒருவர் எந்த அளவுக்கு சுமானதாரியாக இருப்பாரோ அந்த அளவிற்கு அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவராக இருப்பார்னு சொல்றாரு. இப்ப யார் சுயமரியாதையில இருக்கிறாங்களோ அவங்க அதாவது தன்னை உயர்ந்ததா நினைக்கிறது தான் சுயமரியாதையில இருக்கிறது. நமக்கு நாமே மரியாதை கொடுத்துக்குது. அது இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை. இங்கே பாபா நமக்கு நிறைய சுயமரியாதைகள் கொடுத்து நீ அப்படின்லாம் சொல்லி நீ சாதாரண ஆளு இல்லை, நீ தேவதையா நடிச்ச, அப்போ நீ மாஸ்டர் சர்வசக்திவான், அவரோட மகிமை என்ன இருக்கோ அதெல்லாமே நம்ம அவர் அந்த மகிமைனா நம்ம மாஸ்டர், அப்படி அவருடைய மகிமையில நம்ம மாஸ்டர்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அவர் அமைதி கடல்னா நம்ம மாஸ்டர் அமைதி கடல், அவர் சர்வசக்திவானா நம்ம மாஸ்டர் சர்வசக்திவான். அந்த மாதிரி உயர்ந்தவங்களா நமக்கு சுயமரியாதை கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு யார் நம்ம சுமானதாரியா இருக்கிறோமோ நம்ம அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கும் மரியாதை கொடுப்போம்னு சொல்லி சொல்றாரு. எந்த அளவு சுமானதாரியோ அந்த அளவு பணிவும் வந்துரும் சொல்றாரு. அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பாங்கன்னு சொல்றாரு. சுமானதாரியின் அடையாளமே எப்படி இருக்கும்னா, தந்தைக்கு பிரியமானவராக இருப்பாங்க, கூடவே அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பாங்கன்னு சொல்றாரு. எல்லைக்குட்பட்ட அன்பானவர் அல்ல, எல்லையற்ற பிரியமானவராக அவங்க இருப்பாங்கன்றாரு. அதாவது சுயமரியாதையில நம்ம இருந்தோம்னா நம்ம எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும், பாபாவுக்கும் நம்மளை பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. எவ்வாறு தந்தை அனைவருக்கும் பிரியமானவரோ, ஒரு மாத குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆதி ரத்னமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் நான் பாபாவினுடையவன் சொல்றாங்க இல்லையா, பாபா என்னுடையவர் என்று ஏற்றுக்கொள்கின்றனர். அந்த அளவுக்கு பாபாவை எல்லாருக்கும் பிடிக்குது இல்லையா. ஒரு மாச குழந்தையா இருந்தாலும் பாபாவை பிடிக்கும், ஆதி ரத்னமா இருந்தாலும் பாபாவை பிடிக்கும். உடனே என்ன சொல்றாங்க, நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர்ன்ட்டு ஏற்றுக்கிறாங்க. இதுதான் அனைவருக்கும் பிரியமானவரின் சிரேஷ்ட சோமானத்தின் அடையாளமாகும் சொல்றாரு. ஏனெனில் அப்படிப்பட்ட குழந்தைகள் தந்தையை பின்பற்றக்கூடியவர்கள். ஒவ்வொரு வர்க்கத்தை சார்ந்த குழந்தைகள், சிறு வயது குழந்தைகளிலிருந்து வயோதிக குழந்தைகளுக்கு தந்தை சுமானம் கொடுத்திருக்கின்றார். இளைஞர்களை அழிப்பவர்கள் என்ற நிலையிலிருந்து விஸ்வ கல்யாணக்காரி என்ற சுமானம் கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன சொல்றாங்க, அந்த சின்ன பசங்க இளைஞர்கள்லாம் நாட்டையே அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த நிலையில இருந்து இப்ப என்னவா மாத்திட்டார், பாண்டவர்கள் விஸ்வ கல்யாணக்காரிகள்னு சொல்லிட்டாரு இல்லையா. இளைஞர்களா இப்ப பிகே ஆயிருந்தாங்கன்னா அவங்களாம் யாரும் உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவங்கள ஆகிட்டாங்க என்ற சுமானம் கொடுத்திருக்கிறாரு. சிறு வயதுல இருந்தே குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பாபா சமானம் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. மகான் ஆக்கியிருக்கின்றார், எல்லாரையுமே மகான் ஆக்கிட்டார். இங்க வந்தவங்க ஒவ்வொருத்தவங்களையும், இல்லறத்தில் இருப்பவர்களை மகான் ஆத்மாக்களாக ஆக்கிட்டார். பெரிய பெரிய ஜெகத்குருக்களை விட உயர்ந்தவர்களாக, இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்ட உள்ளுணர்வு வெளுத்தையுடைய மகாத்மாக்களையும் தலைவணங்க வைக்கக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கின்றார். இப்ப எப்படிலாம் நம்மளை புகழறாரு பாருங்க. அவர் தான் நம்மளை அந்த மாதிரி ஆக்கிட்டாரு. எல்லாத்துல சாதாரணமா இருக்கிற மாத்தாசை கூட மகான் ஆத்மாக்களா மாத்திட்டாரு. பெரிய பெரிய ஜெகத் குருக்களுக்கெல்லாம் அவங்களெல்லாம் விட உயர்ந்தவர்களாக. ஏன்னா ஒரே ஒரு ரீசன் தான், நம்ம பாபா தெரிஞ்சுக்கிட்டோம். பாபா தெரிஞ்சுக்கிட்டு அவரை நினைக்க கத்துக்கிட்டோம் இல்லையா. அதனால நம்மளை உயர்ந்தவர்களா ஆக்கிட்டாரு. இல்லத்துல இருந்தாலும் விடுபட்ட உள்ளுணர்வோடு மகாத்மாக்களையும் தலைவணங்க வைக்கக்கூடியவர்களாக இப்ப ஆக்கியிருக்கிறாரு. கன்னிகைகளுக்கு சிவசக்தி சுரூபத்தின் சுமானம் நினைவுபடுத்தி அவ்வாறு நம்மளை ஆக்கியிருக்கின்றார். நமக்கு என்ன ஞாபகப்படுத்திருக்க, கன்னிகைகளுக்கு கன்னியாசுக்கு சிவசக்தின்ட்டு ஞாபகப்படுத்திருக்காரு. ஏன்னா
சக்தி, நம்மளாம் சக்தி, சிவன் வந்து அவர் தான் நம்மளுடைய துணைவன். அப்ப சிவசக்தி என்ற சொமானத்தை நினைவுபடுத்திட்டாரு, அந்த மாதிரியும் ஆக்கிட்டாரு இல்லையா. வயோதிக குழந்தைகளுக்கு பிரம்மா பாபாவின் தோழன் என்ற அனுபவி சொமானம் கொடுத்தார். வயசானவங்களுக்கு இப்ப வயசானவங்க பிகேஸ் வராங்கன்னா அவங்களுக்கு என்ன அனுபவி கொடுத்துருக்காருன்னா பிரம்மா பாபாவுடைய தோழன், ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொமானம் கொடுத்துட்டாரு. இவ்வாறே சொமானதாரி குழந்தைகள் ஒவ்வொரு ஆத்மாவையும் சொமானத்துடன் பார்ப்பார்கள். பாபா வந்து பார்க்குறாரு. பார்ப்பதோடு இல்லாமல் சம்பந்தம் தொடர்பில் வருவார்கள் சொல்றாரு. யார் சுமானதாரி குழந்தைகளோ அவங்க எல்லாரையுமே சொமானத்தோடு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவையும் அவங்க சொமானத்தோடு பார்க்கறது இல்லாம சம்பந்தம் தொடர்புலையும் அப்படிதான் வருவாங்க. ஏனெனில் சுமானம் தேக அபிமானத்தை போக்கக்கூடியதுன்றாரு. யார் சுவமானத்துல இருக்கிறாங்களோ அவங்க தேக அபிமானம் அவங்களுக்கு வராது. எங்கு சுவமானம் இருக்கிறதோ அங்கு தேக அபிமானம் இருக்காது. தேக அபிமானத்தை போக்குவதற்கு எளிய சாதனமே இப்ப இந்த உடம்பு விட முடியல நம்ம புலம்புறோம்ல, பாபா நினைக்க முடியல, இந்த உடல் உணர்வை விட முடியல, அடிக்கடி இந்த தேக உணர்வு வந்துடுதுன்னா ஈஸியா போக்குறதுக்கு எளிய சாதனம் என்னன்னா சதா சொமானத்தில் இருப்பதாகன்றாரு. சதா சொமானத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் சதா சொமானத்துடன் பார்க்க வேண்டும். நம்மளையும் சுயமரியாதையோட பார்க்கணும், மற்றவங்களையும் சொமானத்தோட பார்க்கணும். குதிரை படையினராக இருந்தாலும் 16,000 மாலையில் கடைசி நம்பரில் வருபவர்களாக இருந்தாலும் கடைசி நம்பரிலும் நாடகப்படி தந்தையின் மூலம் ஏதாவது விசேஷத்தன்மை இருக்கிறதுன்றார். நீங்க இப்ப வராங்க, பிகே ஆகுறாங்க, எல்லாருமே முயற்சி செய்யறாங்க. யார் யார் எந்த நம்பர்னு நமக்கு தெரியாது. குதிரை படையினரா அப்படியே ஓடிட்டு இருக்கிறாங்க, பாபா நினைவுல ஓடிட்டு இருக்கிறாங்க. 16,000 மாலையிலையும் வர்றவங்களா இருந்தாலும் சரி, அந்த 16 மாலையில கடைசி நம்பரா வர்றவங்களா இருந்தாலும் கடைசி நம்பர்லையுமே பாபா மூலமா அவங்களுக்கு ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்குதுன்றாரு. எல்லாருக்குள்ளாரையும் ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்குது, அப்படி பாருங்கன்றாரு எல்லாரையும். சொமானதாரிகள் விசேஷதாவை பார்த்து சொமானம் கொடுப்பார்கள்னு சொல்றாரு. யார் சுயமரியாதையில இருக்கிறாங்களோ, தன்னை உயர்ந்ததா நினைக்கிறாங்களோ அவங்க மற்றவங்களையும் உயர்ந்தவங்களா தான் பார்ப்பாங்க. அவங்களோட விசேஷத்தை மட்டும் பார்த்து அவங்களுக்கு சுயமரியாதை கொடுப்பாங்கன்றாரு. அவர்களது பார்வை, விருத்தி, செயலில் ஒவ்வொருவரின் விசேஷத்தா கலந்துருக்கும் சொல்றாரு. அந்த மாதிரி யார் மற்றவங்களுடைய சுயமரியாதையும் மற்றவங்களோட விசேஷத்தாவை பார்க்குறாங்களோ அவங்களோட பார்வை, உள்ளுணர்வு, செயல்ல விசேஷதா கலந்துருக்கும்ன்றார். தந்தையின் குழந்தைகளாக ஆனவர்கள் விசேஷ ஆத்மாக்கள் ஆவாங்க சொல்றாரு. கண்டிப்பா இப்ப பாபா தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அவங்க சாதாரண ஆட்களே கிடையாது. சொர்க்கத்துல இருந்து நடிச்சு வந்தவங்கன்னா அவங்க எப்பேற்பட்டவங்களா இருக்கணும், அவங்களுக்குள்ளார எப்படி ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்கும் கண்டிப்பா. அவங்க எல்லாருமே விசேஷ ஆத்மாக்கள். ஏன்னா கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒவ்வொரு பிகேஸும் வரிசை கிரமமாக இருக்கலாம். அவங்க வந்து டாப் லெவல்ல இப்ப மம்மா மாதிரியோ பிரம்மா பாபா மாதிரியோ ஆக முடியல, இருந்தாலும் எல்லாருமே வந்து விசேஷ ஆத்மாக்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு, வரிசை கிரமமாக இருந்தாலும். ஆனால் உலகில் கோடியில் சிலராக இருக்கிறாங்க இல்லையா, 800 கோடி 1000 கோடி பேர் இருந்தாலும் நமக்கு பாபா தெரிஞ்சிச்சு இல்லையா, நம்மளை பாபா செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, பாபா யாருன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, அதுலேயே நம்ம வந்து விசேஷ ஆத்மாவா ஆயிரும். கோடியில் சிலராக இருக்கிறாங்கன்றார். இவ்வாறு அனைவரும் தன்னை விசேஷ ஆத்மா என்று நீங்க புரிஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சொமானத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இப்ப சுயமரியாதையில நிலைத்திருங்க. நான் யாரு, என்னை ஏன் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்காரு, நான் யாரு, எப்பேற்பட்ட ஆத்மான்றத நிலைச்சிருங்கன்றாரு. தேக அபிமானத்துல வரக்கூடாது. அடிக்கடி இந்த சாதாரண வாழ்க்கையை வாழறீங்க இல்லையா, சாதாரணமா இப்ப நம்ம கலியுக வாழ்க்கை வந்து சாதாரண வாழ்க்கை, ஒண்ணும் இல்லாத வாழ்க்கை. பாபா கொடுத்ததெல்லாம் இழந்து போயிட்டு சாதாரணமா வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்மளை பார்த்தாலே எப்படி தெரியுது எல்லாருக்கும், ஒண்ணுத்துக்கு உதவாதவங்கன்னு தான் நம்ம பேர் எடுத்தோம் இல்லையா கலியுகத்துல. அந்த மாதிரி நினைக்காதீங்கன்றாரு. நீங்கெல்லாம் யாருன்னே உங்களுக்கு தெரியல, உங்க ஆத்மா பத்தி தெரியல, நீங்க உடம்பதான் பாக்குறீங்க, தேகாபிமானத்துல வராதிங்க. இப்ப பிறந்திருக்கிறேன், இந்த குலம், இந்த ஊரு, இந்த இந்த பேரு, இந்த ஊரு, அதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது இல்லையா, இந்த உடலுக்கானதுதான் அது. அந்த உடல் அபிமானத்துல வராதிங்கன்றாரு. நீங்க ஆத்மா, நீங்க ஆதி காலத்துல இருந்து எப்படி நடிச்சு வந்தீங்க, உங்களுக்குன்னு பாபா சுயமரியாதை கொடுத்துருக்காருல, அதை பாருங்கன்றாரு. சொமானத்தை கடைபிடிங்கன்றாரு. தந்தைக்கு ஒவ்வொரு குழந்தையின் மீதும் அன்பு ஏன் இருக்கிறது, ஏனெனில் தந்தை அறிவார், என்னை அறிந்து கொண்டு என்னுடையவர்களாக ஆகியிருக்கிறாங்க அல்லவா, அதனால்தான் நம்ம மேல அன்பு இருக்கு பாபாக்கு. யார் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் பிகேஸு அவங்களுக்கு அதிகமா கோவம் வந்தாலும் சரி, இருந்தாலும் அவங்க பிகே ஆயிட்டாங்க இல்லையா, நம்புறாங்க இல்லையா பாபாவை, அதுவே பெரிய விஷயம் தானே.
என்னை அறிஞ்சுக்கிட்டு என்னுடையெல்லாம் ஆகியிருக்கிறாங்களோ, அதனாலதான் பாபாக்கு எல்லார் மேலேயும் அன்பு இருக்கு. இந்த மேளாவில் முதல் முறை வந்தவர்களாக இருக்கலாம், இருந்தாலும் பாபா என்று கூறியதும் தந்தையின் அன்பிற்கு பாத்திரமானவர்களாக ஆகிடுறாங்க. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளும் அனைவரும் விட ஒருவருக்கொருவர் பாப்தாதாவுக்கு பிரியமானவர்கள் சொல்லி சொல்றாரு. இவ்வாறே தந்தையை பின்பற்றுங்கள். இப்ப பாபாக்கு எப்படி எல்லாரையும் பிடிக்குது இல்ல, அவர் என்ன இவங்களை பிடிக்கும் அவங்கள பிடிக்காதுன்னு சொல்றாரா? நான் எல்லாரும் பிடிக்குது, எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் எனக்கு அன்பானவங்கன்னு சொல்றாரு. எனக்கு இவங்களை பிடிக்காது அவங்கள பிடிக்கும்லாம் சொல்றது இல்லையா? அந்த மாதிரி பாபாவை பின்பற்றுங்கள். ஒருவர் கூட பிரியமற்றவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. பிகேஸ்னா எல்லாரையும் நமக்கு பிடிக்கணும், இவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்கலன்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்ப பாப் சமான் ஆக முடியாதுன்றாரு. அனைவரும் பிரியமானவர்களாக இப்ப ஆக வேண்டும். ஒரு குழந்தை என்னுடைய பாபா என்று சொல்றார் எனில் என்னுடையவர் என்று ஆக்கியது எது? அன்பு தானே. அன்புன்னு சொல்றாரு. இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரும் அன்பு தான் தந்தையினுடையவராக ஆக்கியிருக்கிறது. எல்லாருடைய அன்பு தான் கடவுளுடையவங்களா ஆக்கியிருக்குது என்று புரிஞ்சிருக்கிறீங்க. தந்தையின் அன்பு காந்தமாகும். இப்ப பாபாவுடைய அன்பு மேக்னெட் மாதிரி பிடிச்சி இழுக்குது எல்லாரையும். அன்பு என்ற காந்தம் மூலம் தந்தையினர்களாக ஆகிவிட்டீர்கள் சொல்றாரு. பேரளவிற்கான அன்பெல்லாம் கிடையாது இல்லையா? உள்ளபூர்வமான அன்பு. சும்மா நான் இதை செஞ்சா நான் அதை செய்யறேன் அந்த மாதிரி அன்பு கிடையாது இது இல்லையா? பாபா எனக்கு இது செஞ்சாருன்னா பக்தியிலேயே நம்ம டீல் தான் பேசுவோம். என்ன சொல்லுவோம், நான் அந்த கோயிலுக்கு போக மாட்டேன், அவர் எனக்கு எதுவுமே செய்யலை, அப்படி பக்தியில டீல் பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி அன்பெல்லாம் கிடையாது. இது உள்ளபூர்வமான அன்பு. சிவன்னாலே அப்பான்ற மாதிரி உருகி உருகி நம்ம உள்ளபூர்வமான அன்பு வைக்கிறோம் அவர் மேல. உள்ளபூர்வமான அன்பு இந்த பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமாகும். இந்த பிகே லைஃபுடைய அஸ்திவாரமே உள்ளபூர்வமான அன்புன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எதற்காக சந்திக்க வருகிறீங்க? இப்ப மதுபன் வரீங்க இல்லையா? வருஷம் வரீங்க மதுபனுக்கு. எதுக்கு வரீங்க? பாபா மீட் பண்றதுக்கு. அன்புதான் அழைத்து வந்திருக்கிறது அல்லவா சொல்றாரு. இங்க வந்திருப்பவர்கள் அனைவரும் ஏன் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. ஏன் வந்திருக்கிறீங்க எல்லாரும்? மதுபனுக்கு அன்பு ஈர்த்திருக்கிறது அல்லவான்னு சொல்றாரு. அன்பும் எவ்வளவு இருக்கிறது? இப்ப அன்பு எவ்வளவு இருக்குது? 100% இருக்கிறதா அல்லது குறைவாக இருக்கிறதா சொல்லி கேக்குறாரு. 100% அன்பு என் மேல முழுசா அன்பு இருக்கா கேக்குறாரு. அன்பில் நான் 100% இருக்கிறேன் என்று நினைப்பவர்கள் இப்ப கை வைத்துங்க. அன்பில் 100% சிறிதும் குறை கிடையாதா அப்படின்னு கேக்குறாரு. 100% இருக்கா அன்புல, கொஞ்சம் கூட குறை கிடையாதான்னு கேக்குறாரு. எல்லாரும் கை தூக்குறாங்க. நன்று. ஆக அதே அன்பு பிராமணர்களாகிய தங்களுக்குள் இருக்கிறதான்னு சொல்லி கேக்குறாரு. இதில் கை உயர்த்துவீர்களா? இதில் சதவீதம் இருக்கிறது. இப்ப சரி, என் மேல இவ்வளவு அன்பு இருக்குல்ல 100%, அதே மாதிரி உங்களுக்குள்ளார பிகேஸ் உங்களுக்குள்ளார 100% அன்பு இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. இதில் கை உயர்த்துவீங்களா? ஆனா இதுல சதவீதம் இருக்குது. எவ்வாறு தந்தைக்கு அனைவரின் மீது அன்பு இருக்கிறதோ அதே போன்று குழந்தைகளுக்கும் அனைவரின் மீதும் அன்பு வரணும். அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். பிறரது பலவீனங்களை பார்க்க வேண்டாம் சொல்றாரு. ஒருவர் சம்ஸ்காரத்துக்கு வசமாகி இருக்கிறார் எனில் யாரை பின்பற்ற வேண்டும்? இப்ப யாராவது ஒருத்தவங்க கோபப்படுறாங்க, கோபன்ற சம்ஸ்காரம் இருக்குன்னா அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா யாரை பின்பற்ற வேண்டும்? வசமானவரையா? அவங்கள நீங்க பின்பற்றணுமா? நீங்கள் வசப்படுத்தும் மந்திரம் கொடுக்கக்கூடியவர்கள். நீங்க யாரு? நீங்க வசப்படுத்தும் மந்திரம் கொடுக்கக்கூடியவர்கள். வசமானவர்களை விடுவிக்கக்கூடிய மந்திரம் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? விடுவிக்கக்கூடியவர்கள் தானே நம்பலாம், அல்லது பார்க்கக்கூடியவர்களா? தென்படுகிறதா? அவங்களுடைய பலகீனம் என்னன்னு நமக்கு தெரியுதா? இல்ல அதுல இருந்து அவங்க விடுவிக்கக்கூடிய மந்திரத்தை கொடுக்கக்கூடியவங்க நம்பலான்னு சொல்லி கேட்கிறார். ஏதாவது தீய விஷயங்கள் தென்படுகிறது எனில் என்ன செய்வீர்கள்? இப்ப ஒருத்தவங்களை பாக்குறோம், அவங்கள்ட்ட ஏதோ தீய விஷயம் இருக்குன்னா என்ன செய்யணும்? பார்த்து கொண்டே இருப்பீர்களா அல்லது தூரமாகி விடுவீர்களான்னு சொல்லி கேட்கிறார். ஏனெனில் பாப்தாதா பார்த்தார், யார் உள்ளபூர்வமான அன்புடையர்களாக இருக்கிறார்களோ, தந்தைக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அவசியம் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள்னு சொல்றாரு. இப்ப யார் எல்லார் மேலேயும், பாபா மேலேயும் சரி எல்லார் மேலேயும் உள்ளபூர்வமான அன்போட இருக்கிறாங்களோ, பாபாவுக்கு பிடிச்சவங்களா இருக்கிறாங்களோ, அவங்க கண்டிப்பா எல்லாருக்குமே பிகே பரிவாரத்துல எல்லாருக்குமே பிடிச்சவங்களா இருப்பாங்க. சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆவதற்கான எளிய விதி என்னன்னா உள்ளபூர்வமான அன்பு வைக்கிறதுன்ட்டாரு. ஒருவர் எவ்வளவுதான் ஞானியாக இருக்கலாம், ஆனால் உள்ளபூர்வமான அன்பு இல்லையெனில் பிராமண வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்காதுன்னு சொல்லிட்டாரு பாபா. நம்ம எவ்வளவோ ஞானம் இருக்கலாம், நமக்குள்ளார எவ்வளோ நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம், ஆனாலும் நம்மக்கிட்ட அந்த உள்ளபூர்வமான அன்பு இல்லைன்னா அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்காதுன்றாரு. பிராமண வாழ்க்கை காய்ந்த வாழ்க்கையா தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒருத்தவங்க மற்றவங்க அன்பா இருக்கணும் இல்லையா? அந்த பொய்யான அன்பு இருக்கும்போது அந்த லைஃபே பொய்யா தான் இருக்கும்ன்றார், காய்ந்த வாழ்க்கையா இருக்கும். ஏனெனில் ஞானத்தில் அன்பில்லாத ஞானம் இருந்தால்
ஞானத்தில் ஏன் எதற்கு என்ற கேள்விகள் எழும் சொல்றாரு. இப்ப ஞானத்திலே வந்து அன்பில்லாத ஞானம் இருந்ததுன்னா ஞானத்துல வந்து ஏன் எதற்குன்ட்டு கேள்வி வருமா, நம்ம கேள்வி எழும்ன்றாரு. ஆனால் அன்பு கலந்த ஞானம் இருந்ததெனில் அன்பானவர்கள் சதா அன்பில் மூழ்கி இருப்பாங்கன்னு சொல்றாரு. அப்ப ஞானத்துல கூட அன்பு கலந்த ஞானம் இருக்கணுமா, இருந்தா அன்பானவர்கள் சதா அன்புல மூழ்கி இருப்பாங்கன்னு சொல்றாரு. அன்பானவர்களை நினைப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டியே இருக்காதுன்றாரு. இப்ப அன்பானவர்களா இருக்கிறாங்கன்னா அவங்கள நினைப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டியே இருக்காது. சதா அவங்க நினைவுல தான் நம்ம இருப்போம் இல்லையா. அன்பானவங்கன்னா அவங்கள எப்பயுமே நினைச்சிட்டு இருப்போம். ஞானியாக மட்டும் இருந்தால் அன்பு இல்லையெனில் உழைக்க வேண்டி இருக்கிறதுன்றாரு. ஞானம் மட்டும் இருக்குது ஆனா எல்லார் மேலேயும் அன்பு இல்லை. நம்ம கிட்ட இருந்து அந்த அன்பினுடைய அதிர்வலைகள் போலன்னா உழைக்க வேண்டி இருக்குதுன்றார். அவர்கள் உழைப்பிற்கான பலன் அடைவார்கள், இவர்கள் அன்பிற்கான பலன் அடைவார்கள்னு சொல்றாரு. உழைச்சு உழைச்சு நம்ம பாபாவை நினைக்கணும். அன்பா இருந்தோம்னா சாதாரணமாவே நம்ம ஈஸியா பாபாவை நினைப்போம் இல்லையா. அதனால அன்பிற்கான பலன் நம்ம யார் அன்பா இருக்கிறாங்களோ அவங்க அடைவாங்க, உழைப்பிற்கான பலன் யார் உழைக்கிறாங்களோ அவங்க அடைவாங்கன்னு சொல்றாரு. ஞானம் என்பது விதைன்னு சொல்றாரு பாபா. ஆனால் விதை வந்து அன்பு. ஞானம் என்பது விதையே, ஆனால் விதை வந்து அன்பு. விதைக்கு அன்பு என்ற நீர் கிடைக்கவில்லை எனில் பலனே கிடைக்காதுன்னு சொல்றாரு. இந்த ஞானம் என்ற விதைக்கு அன்பு என்ற நீர் ஊத்தணும், அப்பதான் பலன் கிடைக்கும்ன்றாரு, இல்லைன்னா கிடைக்காதுன்றாரு. இப்ப நம்ம ஞானத்தை கூட சொல்றோம், அதை வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லணும்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு அன்பா வந்து பாபா எப்படி சொல்றாரு, அவர் வந்து யுக்தி யுக்தியா புரிய வைப்பாரு. அவரை அதாவது குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்க, அந்த மாதிரி அவர் வந்து அழகா வந்து தவறையும் புரிய வச்சு அந்த தவறுல இருந்து வெளியே வர்றதுக்கும் அழகா அன்பா சொல்லி புரிய வச்சிருவாரு. அந்த மாதிரி அன்பா வந்து புரிய வைக்கணும் ஞானத்தை, அப்பதான் பலன் கிடைக்கின்றார். ஆக இன்று அனைத்து குழந்தைகளின் உள்ளபூர்வமான அன்பை பாப்தாதா பரிசோதித்து கொண்டிருந்தார். யார் உள்ளபூர்வமான அன்போடு இருக்கிறாங்கன்ட்டு பாபா பார்த்துட்டு இருந்தாரு. தந்தையிடம் மற்றும் அனைவரிடமும் பார்த்தாரு. நீங்கள் அனைவரும் தன்னை என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அன்பானவர்களாக நீங்க இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. உண்மையா இருக்கிறீங்களா, உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கன்னு சொல்றாரு. அதிகபட்சம் அனைவருமே கை உயர்த்தினாங்க. பாபா கிட்ட கேட்குறாரு. பாபா கிட்ட உள்ளபூர்வமான அன்பு உண்மையிலே இருந்தா கை உயர்த்துங்க. நன்று, அனைவருக்கும் பிரியமானவர்கள், தந்தைக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீங்க, அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்கிறீங்களா, அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்ப பாபா மேல அன்பு இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லார் மேலயும் அன்பு வரணும், அதான் கேட்கிறாரு. இவர் என்னுடைய சகோதரன் சகோதரி என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறீங்களா, இவர்கள் என்னுடையவர்கள் ஒவ்வொருவரும் நினைக்கிறீர்களா அல்லது சிலர் மட்டும் நினைக்கிறீர்களான்னு கேட்கிறாரு. எவ்வாறு தந்தையின் அன்பில் அனைவரும் கை உயர்த்துகிறீங்களோ ஆம் தந்தைக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீங்க, அவ்வாறு நீங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கை உயர்த்துவீர்களா. ஆம், இவர் அனைவருக்கும் பிரியமானவர். இந்த சான்றிதழ் கிடைக்குமா, ஏனெனில் பாப்தாதா முன்பே சொல்லியிருக்கிறார், தந்தையிடமிருந்து மட்டும் சான்றிதழ் அடையக்கூடாது சொன்னார்ல. 3 சர்டிஃபிகேட் வாங்கணும். அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு மனசாட்சி, அடுத்து 2வது பிராமண குடும்பம், அப்புறம் 3வது தந்தையிடம் வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும். அவர்கிட்ட மட்டும் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது, பிராமண குடும்பத்தினரும் அடைய வேண்டும். ஏனெனில் இந்த நேரத்தில் தந்தை தர்மம் மற்றும் ராஜ்யம் 2யும் சேர்த்து ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். ராஜ்யத்தில் தந்தை மட்டும் இருக்க மாட்டார். இப்போ நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறவர் பாபா மட்டும் கிடையாது. நம்ம போய் இங்கே பாபா கூட அங்கே போகிறது இல்லை சொர்க்கத்துக்கு. சொர்க்கத்தில் யார் வருவாங்கன்னா நம்ம போவோம், இந்த குடும்பம் தான் வரும், இந்த பிகே ஃபேமிலி தான், நம்ம இப்போ கூட இருக்கிறவங்க தான் எல்லாரும் வருவாங்க. இவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் வாங்காமல் அங்கே போய் எப்படி நம்ம ராஜ்யம் பண்ணுறது. அதனால சொல்கிறார், ராஜ்யத்தில் தந்தை மட்டுமே இருக்க மாட்டார், அதாவது பிரம்மா பாபா மட்டுமே இருக்க மாட்டார், குடும்பமும் இருக்கும். தந்தைக்கும் பிரியமானவர், குடும்பத்தினருக்கும் பிரியமானவரா ஆகணும்னு சொல்றாரு. ஞானியாக ஆகிவிட்டீர்கள், கூடவே பிரியமானவர்களாக ஆவதும் அவசியமாகும் சொல்றாரு. இப்ப ஞானம் தெரிஞ்சா மட்டும் போதாது, அப்படியே நம்ம வந்து போய் ராஜாவாயிட முடியாது. கூடவே எல்லாருக்கும் பிரியமானவர்களாக இருக்கணும், அவசியமாகும். சுயமரியாதையில் இருக்க வேண்டும் மற்றும் மரியாதை கொடுக்க வேண்டும். நீங்க சொமானத்துல இருங்க, எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க, அப்படி மேலுங்கேலும் பார்க்காதீங்க. பிகேஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரியாதை கொடுங்க. எல்லாரும் கடவுளே தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அவங்கள்ட்ட ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்கும் இல்லையா. கண்டிப்பா அவங்க வராங்கன்னா, பாபா குழந்தைய ஆயிருக்காங்கன்னா விசேஷத்தன்மைக்காக தான் அவர் வந்து தத்தெடுத்திருக்கிறாரு. கடவுளே தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க, அப்ப அவங்கள்ட்ட ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்கும், அவங்களுக்கு மரியாதை கொடுங்கன்றாரு. இந்த 2ம் அவசியமானதாகும். நீங்க உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுத்துக்கோங்க, மற்றவங்கள்ட்ட மரியாதை எதிர்பார்க்காதீங்க, மற்றவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுங்க. இப்படி இருந்தீங்கனாலே நீங்க நல்ல மார்க் எடுத்துடலான்றார். பிராமண பிறப்பு எடுத்ததும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை மரியாதை கொடுத்தார், அதனால் தான் உயர்ந்த நிலை அடைந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு.
இப்போ நமக்கு எப்படி நம்ம பிகே ஆனதும் பாபா எல்லாரையும் என்ன சொன்னார், இனிமேலும் இனிமையான குழந்தைகள் தான் கொஞ்சறாரு, மரியாதை கொடுக்குறாருல எல்லாருக்கும், நான் உங்களுக்கு சேவதாரின்றாரு, இதுக்கு மேலே என்ன சொல்லணும். அதனால் தான் உயர்ந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிருக்கிறீங்க. இந்த ஒரு பிரிவில் மரியாதை கொடுக்க வேண்டும், முழு கல்பமும் அதற்கு பலனாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் சொல்றார். அரை கல்பம் ராஜ்ய அதிகாரிக்கான மரியாதை உங்களுக்கு கிடைக்கும், அரை கல்பம் பக்தியில் பக்தர்களின் மூலம் மரியாதை கிடைக்கும் சொல்றார். 2500 வருஷம் சொர்க்கத்தில் போய் ராஜ்யம் பண்ணும்போது எல்லாரும் உங்களுக்கு தலை வணங்குவாங்க. 2500 வருஷம் துவாபர யுகத்தில் நம்ம சிலைக்கு முன்னாடி போயிட்டு பக்தர்கள் தலை வணங்குவாங்க. ஆனால் இதற்கு முழு கல்பத்திற்கு ஆதாரம் இந்த ஒரு பிறவியில் மரியாதை நீங்கள் கொடுக்க வேண்டும், மரியாதை அடைய வேண்டும் சொல்கிறார். நம்ம ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்கு மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அப்போ தான் ரெஸ்பெக்ட் நமக்கு எல்லாரும் கொடுப்பாங்க. இப்போது பாப்தாதா பார்த்துட்டு இருக்கிறாரு. நாலாப்புறமும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் சிலர் இரவில் சிலர் பகலில் சந்திப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் இப்போ 5 மணினா வெளிநாட்டில் பகலாக இருக்கும். அந்த பாபா மீட்டு அப்போ சந்திப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. முயற்சியின் வேகத்தை நன்றாக அதிகப்படுத்த உங்களுக்கு தாதி ஜானகி கிடைத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ லண்டனில் தாதி ஜானகி நிறைய சேவை பண்ணாங்க. இப்போ முயற்சியின் வேகத்தை அதிகரிக்க உங்களுக்கு தாதி கிடைச்சிருக்கிறாங்க அப்படித்தானேன்னு சொல்லி கேட்குறாரு. ஏதாவது ஒரு குறை பார்த்து விட்டார் உடனேயே அதை பற்றி வகுப்பு எடுத்து விடுகின்றார்னு சொல்றாரு. எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் உள்நாடு அல்லது வெளிநாட்டு குழந்தை எந்த ஒரு பாடத்திலும் உழைப்பு ஏற்படுகிறது எனில் அதற்கு மூல காரணம் உள்ளபூர்வமான அன்பில் ஏதோ குறை இருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்போ எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, பாபா சொல்றாரு, அது இந்தியாவா இருந்தா இல்லை வேற வெளிநாடா இருந்தாலும் எதுலையாவது நீங்க கஷ்டப்படுறீங்க, ஞானத்திலேயோ யோகத்திலேயோ தாரணையிலையோ சேவை செய்ய முடியல, ஏதோ தாரணை செய்ய முடியல, எல்லாம் ஞானமே புரியல, யோகா பண்ண முடியல அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஏதோ என்ன பிரச்சனை அப்படின்னா அதுக்கு மூல காரணம் உள்ளபூர்வமான அன்புல குறை இருக்கு. பாபா மேலே அன்பு இல்லை, ஏனோ தானோன்ட்டு நீங்கள் பாபா நினைக்கிறீங்க. அன்பு என்றால் அன்பில் மூழ்கி இருப்பதாகன்றார். உண்மையான அன்புனா ஒருத்தவங்களை நம்மளுக்கு பிடிக்கும்னு நினச்சிக்கோங்களேன், அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுவோம், அவங்க நம்ம கூடவே இருக்கணும்னு நினைப்போம், அவங்க நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு நினைப்போம். அப்போ ரொம்ப அவங்க மேலே அன்புன்னா அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு கொடுப்போம். அப்படி அந்த மாதிரிலாம் நம்ம இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி பாபாட்ட இருக்கிறீங்களா? அவரோட அன்புல மூழ்கி இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. பாபா கேட்குறாரு, அன்பு என்றால் அன்பில் மூழ்கி இருப்பதாகும். நினைக்க வேண்டியதே இருக்காது. ஒருத்தவங்களை பிடிக்குதுன்னா நம்ம அவங்கள நினச்சிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக தான், அவங்கள நினச்சிக்கிட்டே இருப்போம், மறக்க மாட்டோம். இப்போ நம்ம பாபாவை உண்மையிலே அன்பு அவர் மேலே வச்சிருக்கிறோன்னா அவர் அன்புல மூழ்கி இருக்கணும். அடிக்கடி நினைக்க வேண்டியது இருக்காது, அடிக்கடி மறந்து போயிட்டு திரும்ப திரும்ப நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்காது. டிராஃபிக் கண்ட்ரோலில் தான் பாபா நினைவு செய்யணுமா? ஏன் எப்பயுமே பாபா நினைவில் இருக்க மாட்டாரா? நினைவு மறப்பது கடினமாக இருக்கும். ஒருத்தவங்க மேலே அன்பு இருந்ததுன்னா அவங்கள மறக்கிறது கடினமாக இருக்கும்ன்றார். ஒருவேளை உழைக்க வேண்டியிருக்கிறது எனில் உள்ளபூர்வமான அன்பு சோதியுங்கள், எங்கும் கசிவு இல்லை தானே. அப்ப யார் மேலேயோ போகுது அன்பு, நீங்க தேகதாரி மேல போனா பாபா மேல அன்பு வராது தானே. அப்ப கசிவு இருக்குதுன்னு சொல்றாரு. பற்றுதல் மனிதன் மீதோ அன்பு கூட இருக்காது, ஏதோ பற்று இருக்கும், அதனால அவங்க இவங்கன்ட்டு போறதுனால புத்தி பாபா மறந்துடுறோம். பற்றுதல் மனிதன் மீதோ மனிதனின் விசேஷதா மீதோ சாதனத்தின் மீதோ பொருட்கள் மீது கூட வருது இல்லையா? மனுஷனை கூட மறந்துட்டாங்க இப்ப இந்த காலத்துல. பொருள் மேலதான் பற்று போகுது. பொருள் சாதனத்தின் மீதோ பாதுகாப்பின் மீதோ நியமப்படி பாதுகாப்பு என்பது சரிதான், ஆனால் அதிகபட்ச பாதுகாப்பு இருக்கும்போது அதன் மீது அன்பு பற்று ஏற்படுகிறதுன்றாரு. அந்த பாதுகாப்பு நினைவிற்கு வந்து கொண்டே இருக்கும். அதன் அடையாளம் எதிலாவது கசிவு இருந்தது எனில் சதா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரணத்தினால் திருப்தியின் அனுபவம் ஏற்படாதுன்றாரு. இப்ப இதோட அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எங்கேயாவது கசிவு இருந்ததுன்னா, அதாவது ஒரு பாபா தான் எல்லான்ட்டு இருக்கணும். சப்போஸ் நம்ம பாபா மேல உள்ள பருமான அன்பு இல்லைன்னா எங்கேயோ வெளியில யார் மேலேயோ போயிட்டு இருக்குது, யார் மேலேயோ கசிவு இருக்குதுன்னா அப்ப சதா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரீசன்னால திருப்தி உங்களுக்கு அனுபவமே ஏற்படாதுன்றார். ஏன்னா மனுஷங்கள் மேல புத்தி போதோ இல்லை வேற ஏதோ ஒரு பொருள் வைபவம் மேல புத்தி போகுதுன்னா திருப்தியே இருக்காதுன்றாரு. ஏன்னா பாபா முழுசா பாபா மேல நமக்கு அன்பு இருந்தாதான் அந்த திருப்தின்றதே வரும்ன்றாரு. ஏதாவது காரணத்தினால் அதிருப்தியின் அனுபவம் ஏற்படுத்துன்றாரு. ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப நம்ம ஒரு பொருள் மேல ஆசை வைக்கிறோம், அந்த பொருள் இல்லைன்னா அதிருப்தி அடைவோம். ஒரு மனுஷங்க மேல ஆசைப்படுறோம், அந்த மனுஷங்க வரல, நம்ம சொல்ற பேச்சை கேட்கலன்னா உடனே அதிருப்தி ஏற்படும்.
ஏன்னா நம்ம அவங்க மேல அந்த பற்று வச்சிருக்கிறோம். அதனால சொல்றாரு பாபா. இப்ப நீங்க பாபா மேல வச்சீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், திருப்தி வந்துடும். ஏன்னா அவர் வந்து அஹ், உடல்ல வர்றதில்ல, இருந்தாலும் அவரை நீங்க ஆத்மான்னு புரிஞ்சு அவரை நினைக்கும் போது உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பாரு. அவர் மேல நீங்க வந்து ஆஹ் அவர் மேல பாரத்தை போட்டுட்டீங்க, அவர் மேல மட்டும் நீங்க வந்து பற்று வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்னெல்லாம் கேக்குறீங்களோ எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு திருப்தியா நீங்க அந்த வாழ்க்கையை அனுபவம் செய்வீங்கன்றாரு. ஏதாவது காரணத்தினால் அதிருப்தியின் அனுபவம் உங்களுக்கு ஏற்படுத்தும். எங்கு திருப்தி இருக்கிறதோ அதன் அடையாளம் சதா மகிழ்ச்சியாக இருக்கும். இப்ப ஒருத்தவங்க திருப்தியா இருக்கிறாங்கன்னா அவங்க முகத்தை பார்த்தாலே எப்படி இருக்கும்னா மகிழ்ச்சியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா நல்லா ஒருத்தவங்க நல்லா வச்சுக்கிறாங்க, எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க வீட்டுல அவங்க எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்கன்னா அவங்க வந்து முகம் வந்து மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா அவங்க திருப்தியா இருக்கிறாங்க. அது மாதிரி எப்ப இருக்க முடியும்னா பாபாவை நினைக்கும் போது பாபா நம்மள திருப்தியா வச்சிருக்கிறாரு, அப்ப முகம் வந்து மகிழ்ச்சியா இருக்கும்ன்றார், சதா மகிழ்ச்சியா இருக்கும்ன்றார். சதா ஆன்மீக ரோஜா போன்று புன்முறுவலுடன் சதா ஆன்மீக ரோஜா போன்று புன்முறுவலுடன் இருப்பாங்க. யாருன்னா திருப்தியா இருக்கிறவங்க, மகிழ்ச்சியா இருக்கிறவங்க. மலர்ந்திருப்பாங்கன்னு சொல்றாரு. மலர்ந்திருப்பாங்க, மூட் ஆஃப் ஆக மாட்டாங்க. மூட் ஆஃப் ஆக மாட்டாங்க ஏன்னா திருப்தியா இருக்கிறாங்க. சதா டபுள் லைட்டு ஆக புரிந்து கொண்டீர்களா? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம மலர்ந்துருக்கிறோமா இல்ல மூட் ஆஃப் ஆகிறோமா, என்ன நம்ம ஏன் முகம் இப்படி சோர்ந்து போகுது அப்படின்னா நமக்கு புத்தி எங்கேயோ கசிவு இருக்குது, எங்கேயோ பற்று வேற எங்கேயோ போகுது. பாபா மட்டும் நம்பாம எல்லாரையும் நம்பிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அதிருப்தி காத்துட்டு இருக்குது. அதனால சொல்றாரு, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடின உழைப்புல இருந்து இப்போது விடுபட்டு விடுங்கள் சொல்றாரு. இப்ப நீங்க ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க? பாபாவுக்கு மேல இருந்து பார்க்க பிடிக்கல, என் குழந்தைங்க என்ன கஷ்டப்பட்டு நினைக்கிறாங்க, அது பிடிக்கல, விடுபட்டுடுங்கன்றாரு. குழந்தைகளின் உழைப்பு பாப்தாதாவுக்கு பிடிக்கவில்லை. அரை கல்பம் உழைப்பு செஞ்சீங்க இல்லையா பக்தியில, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நினைச்சீங்க, இப்போது மகிழ்ச்சியாக இருங்கள்னு சொல்றாரு. அன்பில் மூழ்கிவிடுங்கள். இப்ப பிகேஸ் எல்லாரும் சந்தோஷமா இருங்க, அன்புல மூழ்கிருங்க, ஞான கடலின் ஆழத்தில் சென்று அனுபவம் என்ற முத்துக்களை அனுபவம் செய்யுங்கன்னு சொல்றாரு. இப்ப நீங்க ஆழத்துல போங்க, ஞான கடல் பாபாவுடைய ஆழத்துல போயிட்டு அனுபவம் என்ற முத்துக்களை இப்ப அனுபவம் செய்யுங்க. வெறுமனே தலை மட்டும் குளித்து விட்டு வராதிங்க. கடல்ல போயிட்டு தலையை மட்டும் காட்டிட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி தலை மட்டும் குளிச்சுட்டு வராதிங்க, அன்புல மூழ்கிருங்கன்னு சொல்றாரு. அனைவரும் உறுதிமொழி எடுத்தீர்கள் அல்லவா? கூடவே இருப்பேன், கூடவே செல்வேன். உறுதி எடுத்தீர்களா? கூடவே வருவீர்களான்னு கேக்குறாரு. இப்ப பாபா போறாரு, சிவபாபா பரந்தாமத்துக்கு, கூடவே வருவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. கூடவே இங்க வாழும்போது கூடவே இருப்பான் பாபா, உங்க கூடவே செல்வேன் அப்படின்னு உறுதி வேற கொடுத்தீங்க இல்லையா? இப்பவே வருவீங்களா அல்லது பின்னால் வருவீர்களான்னு கேக்குறாரு. கூடவே வருவதற்கு தயாராக இருப்பவர்கள் கை வைத்துங்கள் சொல்றாரு. விநாசம் முடிஞ்சவொடனே டக்குன்னு வந்துருவீங்களா இல்ல இங்கே இருப்பீங்களான்னு கேக்குறாரு. தயாராக இருக்கிறீங்களா? யோசித்து உயர்த்துங்கள். தயாராக இருப்பது என்றால் பாப் சமான் இருப்பதாகும். இப்ப நம்ம கூடவே போனோம்னா எப்படி இருக்கணும்? அவருக்கு சமானமா இருந்தாதான் அவர் கூடவே போக முடியும். இப்ப மணமகன் போறாருன்னா மணமகனுக்கு பிடிச்ச மணமகளா இருந்தாதான் பக்கத்துல உட்கார வச்சுட்டு போவாரு. அப்ப தயாரா இருந்தாதான் போக முடியும். தயாராக இருப்பது என்றால் பாப் சமானாக இருப்பதாகும். அவர் மாதிரி இருந்தாதான் அவர் கூட போக முடியும். யார் கூடவே வர முடியும்? சமமாக இருப்பவர்கள் தான் கூடவே வருவார்கள் அல்லவா? ஆக போகலாமான்னு கேக்குறாரு. எவரடியாக இருக்கிறீங்களா? தூய்மையானாதான் பரந்தாமத்துக்கு போக முடியும். எவரடியா இருக்கிறீங்களா? முதல் வரிசையில் உள்ளவர்கள் எவரடியாக இருக்கிறீர்களா? செல்வதற்கு நாளை ஆர்டர் செய்தால் வருவீர்களா அப்படின்னு கேக்குறாரு. நாளைக்கே நான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா வந்துருவீங்களா? இல்லறத்தில் உள்ளவர்கள் வருவீர்களான்னு கேக்குறாரு. எப்படி கேக்குறாரு பாருங்க. இல்லறத்துல இருக்கிறவங்க வருவீங்களா? குழந்தையின் நினைவு வராதா? தாய்மார்கள் வருவீர்களா? எந்த பொருளின் நினைவு வராதா அப்படின்னு கேக்குறாரு. ஆசிரியர்களுக்கு சேவை நிலையத்தின் நினைவு வேற வரும். சென்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் சேவை நிலை சென்டரை விட்டுட்டு எப்படி பாபா வர்றது அப்படின்னு கேட்பீங்களா? மாணவர்களின் நினைவு வருமா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே, ஐயோ பாடம் முடிக்கலையே, ஞானத்தை ஒன்றும் முடிக்கலையே அப்படின்லாம் நினைவு வருமா? நினைவுக்கு வராதா? நல்லது. அனைவரும் பற்றற்றவர்களாக ஆகிவிட்டீர்களான்னு கேட்கிறாரு. ஏன்னா கடைசி பாடமே அதான், நினைவு நஷ்டமோகா நினைவு சொரூபம். பற்றற்ற நிலை, எல்லாத்துல இருந்தும் பற்ற நீக்கிட்டு பாபாவுடைய நினைவுல இருந்தாதான் பாபா கூட போக முடியும். மிகவும் நல்ல விஷயம்தான். பிறகு கடின உழைப்பு செய்ய வேண்டியே இருக்காது அல்லவான்றாரு. எதிரில் அமர்ந்தவர்களாக இருந்தாலும் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் தந்தையின் உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. அனைவரும் இன்றைய நாள் கடின உழைப்பிலிருந்து முக்தி கொண்டாட பாப்தாதா விரும்புறாரு. ஆவீர்களா? கை தட்டி விட்டீர்கள், ஆவீர்களான்னு கேட்கிறாரு. நாளை ஒருவரும் தாதிகளிடத்தில் வரமாட்டீர்கள். கடின உழைப்பு செய்விக்க மாட்டீர்களா? மகிழ்ச்சியாக சந்திப்பீர்களான்னு கேட்கிறாரு.
மண்டல பொறுப்பாளிகளிடம் செல்ல மாட்டீர்களா? புகார் கொடுக்க மாட்டீர்களா? முழுமையாகி விடணும் சொல்றாரு. சரிதானே? இப்போது கை உயர்த்துங்கள், யோசித்து கை உயர்த்துங்கள். அப்படியே உயர்த்தி விடக்கூடாது. எந்த புகாரும் கிடையாது. எனது எனது என்று எதுவுமே இங்கே கிடையாது. நானும் கிடையாது, எனதும் கிடையாது. அந்த வார்த்தை அழிஞ்சிடணும். நான் எனதுன்றது அழிஞ்சிடணும். அழிந்து விட்டது. உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்கள், நல்லது, வாழ்த்துக்கள். ஆனால் உறுதிமொழியின் லாபத்தை எடுத்துக்கொள்வது கிடையாது. உறுதிமொழி மிக வேகமாக எடுத்துடுறீங்க. ஆனால் லாபம் அடைவதற்கு தினமும் ஒன்று புரிந்து கொண்டு ரிவைஸ் செய்யுங்கள். என்ன உறுதிமொழி எடுத்தேன் என்று உறுதிமொழியை தினமும் ரிவைஸ் செய்யுங்கள். அதாவது ஒரு பாபா மீட்லையும் போயிட்டு பாபா கேட்பாரு, சரி பாபா சரி பாபான்னு கையை தூக்கிட்டு வந்துடுவான். அப்புறம் என்ன உறுதிமொழி பண்ணோடனே மறந்துட்டு வந்துடுவான். அதை தான் சொல்கிறாரு, டெய்லியுமே புரிஞ்சுக்கிட்டு ரிவைஸ் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன் பாபாவுக்கு, இந்த மாதிரி ஆவேன். அதாவது இப்போ எல்லாருக்கும் பிரியமானவராக ஆக சொல்லியிருக்காருல. அன்பு அன்பு உள்ளபூர்வமான அன்பு பாபா மேலேயும் பரிவாரத்தின் மேலேயும் வைக்க சொல்லியிருக்காரு. அது மாதிரி கஷ்டப்பட்டு நினைக்காம உழைப்பிலிருந்து விடுபட சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்கள் உறுதிமொழி எடுத்துட்டீங்க, இதை டெய்லி ஞாபகம் வச்சுக்காங்கன்றாரு. அமிர்த வேலை சந்திப்பிற்கு பிறகு உறுதிமொழி மற்றும் லாபம் இரண்டின் சார்ட்டையும் சமமாக ஆக்குங்கள் சொல்றாரு. என்ன உறுதிமொழி எடுத்தேன், மேலும் என்ன லாபம் அடைகிறேன், ரியலைஸ் செய்யுங்கள், ரிவைஸ் செய்யுங்கள். சமம் ஆகிவிடும், சரி ஆகிவிடும். மீட்டிங் வந்தவர்கள் உறுதிமொழி எடுத்ததை பாப்தாதா அறிவார். நல்ல நல்ல திட்டங்களை உருவாக்குறீங்க, பாப்தாதாவுக்கு பிடிச்சிருக்குது. பாப்தாதா என்ன விரும்புறாரு? பாப்தாதா ஒரே ஒரு சப்தத்தை தான் விரும்புறாரு, வெற்றி ஆக்குங்கள், வெற்றியாளர் ஆகுங்கள் சொல்றாரு. என்ன பொக்கிஷங்கள் இருக்கிறதோ, சக்திகள், சங்கல்பம், வார்த்தை, செயலும் சக்தியாகும். இந்த நேரமும் சக்தியாகும், பொக்கிஷமாகும். இந்த டைம் கூட சக்தியாகும், பொக்கிஷமாகும். அனைத்தையும் வெற்றியாக்க வேண்டும்ன்றாரு. ஸ்தூல செல்வமானாலும் அலௌகிக பொக்கிஷங்களானாலும் அனைத்தையும் இப்ப வெற்றியாக்க வேண்டும்ன்றாரு. வெற்றி மூர்த்திக்கான சான்றிதழ் அடைந்தே ஆக வேண்டும். வெற்றி ஆக்குங்கள் மற்றும் வெற்றி சேவியுங்கள். ஒருவர் வெற்றி ஆக்கவில்லை எனில் வார்த்தைகளின் போதையினால் அல்ல, தனது சுப பாவனை, சுப விருப்பம் மற்றும் சதா சுபமான மரியாதை கொடுப்பதன் மூலம் வெற்றி சேவிக்க வேண்டும் சொல்றாரு. மற்றவங்களையும் வெற்றி ஆக்குங்க, நீங்களும் வெற்றி அடைங்கன்றாரு. வெற்றியை செய்வீங்கன்றாரு. நீங்களும் ஸ்தூல செல்வம் எல்லாத்தையும் வெற்றியாக்குங்க, மற்றவங்களையும் அந்த மாதிரி ஆக்க வைங்கன்றாரு. அவங்க செய்யலைன்னா நம்ம வார்த்தைகளால் சொல்ல வேணாம். சுபபாவனை சுபவிருப்பம் வைங்க, தானா மாறிடுவாங்கன்றாரு. வெறும் போதனை மட்டுமே கொடுக்காதீங்க, சும்மா நீங்க அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காதீங்க. பிடிக்காது சிலருக்கு. ஒருவேளை போதனை கொடுக்க வேண்டி இருந்தால் மன்னிப்பு மற்றும் போதனைன்னு சொல்லி அன்னைக்கே போன வாரம் முரளியில சொன்னார்ல, மன்னிச்சுட்டு அதுக்கப்புறமா அட்வைஸ் பண்ணுங்கன்ட்டு. அதே தான் இன்னைக்கும் சொல்றாரு. அட்வைஸ் பண்ண வேண்டியிருந்ததுன்னா மன்னிச்சுட்டு அப்புறமா போதனை அட்வைஸ் பண்ணுங்க. மன்னிப்பு செய்து போதனை கொடுங்கள். கருணையுடையவர்களாக ஆகுங்கள், இரக்கமுடையவர்களாக ஆகுங்கள். உங்களுடைய கருணை ரூபம் போதனைக்கான பலன் அவசியம் காண்பிக்கும். பாருங்கள், இன்றைய நாட்களில் விஞ்ஞான மருத்துவர்களும் அறுவை சிகிச்சை செய்யும் போது முதலில் என்ன செய்யறாங்க? முதலில் தூங்க வைத்துடுறாங்க, பிறகுதான் அறுவை சிகிச்சை செய்யறாங்க. ஆரம்பத்திலேயே அறுவை சிகிச்சை செய்து விட மாட்டார்கள். இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா எடுத்தோடனே ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, அதை தூக்க ஊசி போட்டுட்டு தான் அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. ஏன்னா வலிக்கும் இல்லையா? அந்த மாதிரி டின்ச்சர் போட்டாலும் முதலில் ஊதி விடுவார்கள், பிறகுதான் டின்ச்சர் போடுவார்கள். ஆக நீங்களும் முதலில் கருணையுடையவர்களாக ஆகுங்க. எடுத்தோடனே அட்வைஸ் பண்ணாதீங்க. இப்போ ஒருத்தவங்க சரியில்லை கோவப்படுறாங்கன்னா எடுத்தோடனே நீங்கள் கோவப்படுறீங்கன்னு சொன்னால் அவங்க இன்னும் தான் கோபம் வரும். பொறுமையாக சொல்லி புரிய வைங்க. அவங்கள மன்னிச்சுட்டு கருணையுடைய மனமுடையவராக ஆகி அவங்களுக்கு புரிய வைங்க. பிறகு போதனை செய்தால் பிரபாவம் ஏற்படும். இல்லையெனில் நீங்கள் போதனை கொடுப்பீர்கள், ஆனால் அவர் முன்கூட்டியே உங்களை விட அதிக போதனையாளராக இருக்கிறார். அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்ம அட்வைஸ் பண்ணனா அவங்க நமக்கு முன்னாடி அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. எனவே ஒரு போதனையாளர் மற்றொரு போதனையாளரின் போதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் சொல்றாரு. இப்போ ஒரு அட்வைஸ் பண்றவங்க, இப்ப நம்மளே அட்வைஸ் பண்றதுதான் கிளம்பிட்டோம், நமக்கு ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணா எவ்வளவு கடுப்பா வரும் நமக்கு. அதான் சொல்றாரு பாபா. எனவே ஒரு போதனையாளர் மற்றொரு போதனையாளரின் போதனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் சொல்றாரு. இப்படி செய்யாதீர்கள், இப்படி செய்யுங்கள் என்று நீங்கள் என்ன போதனை கொடுப்பீர்களோ அதை துண்டிப்பதற்கு அவரிடம் 10 கருத்துக்கள் இருக்கும். இப்ப நம்ம சொல்றோம் பாருங்களேன், நீங்க எப்படி பண்ணாதீங்க, இப்படி செய்யுங்கன்ட்டு நம்ம ஒரு அட்வைஸ் பண்றோம்னா அவங்க அதுக்கு மாறா பேசுறதுக்கு அவங்கள்ட்ட 10 பாயிண்ட் வச்சிருப்பாங்களாம். ஆகையினால் மன்னிப்பு மற்றும் போதனை சேர்ந்தே இருக்க வேண்டும். ஆக இந்த 70ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் தீம் என்னன்னா, வெற்றி ஆக்குங்கள், வெற்றி செய்வீங்கள் சொல்லி சொல்றாரு.
வெற்றி ஆக்குங்கள், வெற்றி செய்வீங்கள் சொல்றாரு. வெற்றி மூர்த்திகளாக ஆகுங்கள், அனைத்தையும் வெற்றி ஆக்குங்கள், டபுள் லைட் ஆக வேண்டும் அல்லவா, எனவே வெற்றியாக்கி விடுங்கள் சொல்றாரு. சம்ஸ்காரத்தையும் வெற்றி ஆக்குங்கள். எது உங்களது ஒரிஜினல் ஆதி சம்ஸ்காரமோ, தேவதை சம்ஸ்காரம், ஆத்மாவின் அனாதி சம்ஸ்காரமோ அதை வெளிப்படுத்துங்கள் சொல்றாரு. அதாவது நம்ம ஆரம்பத்துல வரும்போது தேவதையா நடிக்க வந்தோம். அந்த சம்ஸ்காரம் அனாதி சம்ஸ்காரம், ஆத்மாவுடைய அனாதி சம்ஸ்காரம், தெய்வீக குணங்கள், சக்திகள், அதை வெளிப்படுத்துங்க. தவறான சம்ஸ்காரங்களை அழிச்சிருங்க. நடுவில் வந்ததெல்லாம் அழிச்சிருங்க. மாயாவுடைய சம்ஸ்காரம்லாம் அது நம்மளது கிடையாது, அதெல்லாம் நடுவில் வந்தது, அதெல்லாம் அழிச்சிருங்க. ஆதி அனாதி சம்ஸ்காரங்களை வெளிப்படுத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது அனைவரின் புகார் விசேஷமாக ஒன்றே ஒன்றுதான் பாக்கி இருக்குது. சம்ஸ்காரம் மாறுவதே கிடையாது. எல்லாரும் என்ன சொல்றாங்க, எங்க சம்ஸ்காரம் மாறவே மாட்டுது பாபான்னு சொல்றாங்க. இப்ப எல்லாரும் அதே தான் சொல்லியிருக்காங்க பாபாட்ட. சம்ஸ்காரம் மாறுவதே கிடையாது, மாறுவதே கிடையாது. நம்மளதும் மாறல, அடுத்தவங்களதும் மாறல. அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. பிகேஸ்ட்ன்னு சொல்றாரு. அனைவரும் கடின உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான உறுதிமொழி எடுத்திருக்கிறீங்க அல்லவா. அனைவரும் கை உயர்த்தினர். நல்லது, இதை போட்டோ எடுங்கள். இப்போது ஒரு நிமிஷத்திற்கு தனது உள்ளத்திலிருந்து உறுதிமொழி திடமான அடிக்கோடு போடுங்கள். தனது மனதில் இப்ப பக்கா செய்யுங்க. ட்ரில் கொடுக்குறாரு. இப்ப நீங்க என்ன உறுதிமொழி எடுத்தீங்களோ அதை பக்கா பண்ணுங்க. திடமான அண்டர்லைன் பண்ணி நான் இப்படிதான் இருப்பேன், நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உறுதிமொழி நீ கொடுத்தீங்கன்னோ அதை வெற்றியாக்குங்கள், வெற்றி செய்வீங்கள் சொல்லியிருக்கிறாரு. அத கடின உழைப்புல இருந்து விடுபட போறோம்ன்ற உறுதிமொழி எடுத்துருக்குறோம். அன்பா பாபாவை அன்புல முழுகுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இன்னைக்கு பக்கா செய்யறோம். அதுக்கு ட்ரில் கொடுக்குறாரு. நல்லது. நாலாபுறங்களில் உள்ள சமானதாரி குழந்தைகளுக்கு சதா தந்தையின் உள்ளபூர்வமான அன்பிற்குரியவர்கள், அனைவருக்கும் பிரியமான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு சதா உறுதிமொழி மற்றும் உறுதிமொழியின் லாபம் அடையக்கூடிய சமநிலையில் இருக்கும் சுகமான குழந்தைகளுக்கு, சதா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மற்றவர்களையும் மகிழ்விக்க கூடியவர்களுக்கு, இவ்வாறு சங்கமேக சிரேஷ்ட பாக்கியத்திற்கு அதிகாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் திலாராமின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்றாரு. தாதிகளிடம் பேசுறாரு. சரிதானே, அனைவரும் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. தந்தை மற்றும் குழந்தைகள் இருவரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. இருவரும் சமமானவர்கள், அனைவருக்கும் செல்லமானவர்களாக இருக்கிறீங்க. தாதிகள் அனைவருக்கும் தாதிகளின் மீது விசேஷ அன்பு இருக்கிறது அல்லவா. நம்மளை கேட்குறாரு, நம்ம எல்லாருக்கும் தாதிகள் மீது விசேஷ அன்பு இருக்கிறது இல்லையா. ஏன்னா பிரம்மா பாபாவுடைய ஆதி ரத்னங்கள், அவருடைய வளர்ப்பு ஆதி ரத்னங்கள். இப்போ எவ்வளோ அன்பானவங்க, நமக்கும் அன்பானவங்களா இருக்கிறாங்க. அவங்க மேல நமக்கு விசேஷ அன்பு இருக்கிறது இல்லவான்னு கேட்குறாரு. அதிக அன்பு இருக்கிறது. ஏனெனில் யார் நிமித்தமாகிறார்களோ நிமித்தமாகின்றவர்கள் மீது பொறுப்பும் இருக்குது. அன்பும் அந்த அளவுக்கு இருக்கும். ஏனெனில் அனைவரின் அன்பு மற்றும் ஆசீர்வாதம் என்ற லிஃப்ட் அவர்களுக்கு கிடைச்சிருது. நிமித்தமாக இருக்கும் உங்களுக்கும் லிஃப்ட் கிடைக்கிறது. ஆனால் லிஃப்ட் என்ற பரிசை சதா பாதுகாப்பாக வைத்திருந்தால் அதிக நன்மை ஏற்படும். இந்த வரதானம் கூடுதலாக கிடைக்கிறது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஈஸ்வரிய காரியத்தில் அல்லது யஞ சேவையில் யார் ஒருவர் நிமித்தமாகிறார்களோ அவருக்கு ஆசீர்வாதம் மற்றும் அன்பு ரெண்டின் லிஃப்டும் கிடைக்குதுன்றாரு. பாபா என்ன சொல்றாரு, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஈஸ்வரிய காரியத்துல நம்ம ஈஸ்வரிய சேவை செய்யறோம். எங்க சேவையில யார் பொறுப்பா இருக்கிறாங்களோ நிமித்தமா ஆகிறாங்களோ ஈஸ்வரிய சேவையில அவங்களுக்கு என்ன லிஃப்ட் கிடைக்குதுன்னா ஆசீர்வாதம்ன்ற லிஃப்ட் கிடைக்குது, அன்பு என்ற ரெண்டு லிஃப்ட் கிடைக்குதுன்றாரு. இதன் மூலமா ஈஸியா நம்ம லிஃப்ட்ல பறந்து போயிடுறோம். அன்பு என்பது அப்படிப்பட்டது, எப்படிப்பட்டவர்களையும் எப்படி ஆக்கிறது. அதாவது ரொம்ப கோபமா ஒருத்தவங்க வந்தா கூட அவங்களுக்கு நீங்க அன்பா ஒரு பார்வை பார்த்து ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தீங்கன்னா கூட அவங்களே அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க, அப்படியே அமைதியாயிடுவாங்க. அது மாதிரி அன்பு எப்படிப்பட்டவர்களையும் எப்படி ஆக்கிடுது. இன்று உலகத்தினருக்கும் உங்களுக்கும் என்ன வேண்டும் என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அன்பு வேண்டும் என்றுதான் சொல்லுவாங்க இல்லையா. எல்லாரும் உலகத்துல எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது, காசு பணம் இல்லைன்னுலாம் கிடையாது. எல்லாருக்கும் என்ன வேணுமோ எல்லாம் இருக்கு. ஆனா அன்பு தான் இல்லை. யார் வேணாலும் என்ன கேட்டா உங்களுக்கு என்ன வேணும் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா அன்பு தான் வேண்டும்ன்று சொல்லுவாங்க. அமைதி வேண்டும், அதுவும் அன்பு இருந்தால் தானே கிடைக்கும்னு சொல்றாரு. அமைதி வேண்டும்னு சிலர் கேட்பாங்க, ஐயோ எனக்கு எங்கேயாவது விடுங்க நிம்மதியா போகணுன்ட்டு. இருந்தாலும் அமைதி கூட அன்பு இருந்தால் தானே கிடைக்கும்னு சொல்றாரு. ஆக அன்பு, ஆன்மீக அன்பு அனைத்தையும் விட சிரேஷ்டமானது. அன்பு தான் சிரேஷ்டமானது, எல்லாத்தையும் விட சிரேஷ்டமானது ஆன்மீக அன்புன்னு சொல்றாரு. அந்த உடல் சார்ந்த அன்பு கிடையாது, ஆன்மீக அன்பு. ஆத்மாவினுடைய அன்பு தான் சிரேஷ்டமானது.
நல்லதுன்னு சொல்றாரு. வரதானம்: இணைந்த சொரூப நினைவின் மூலம் மறதியற்றவர்களாக பாபா மறக்கவே கூடாது. மறதியற்றவர்களாக ஆகக்கூடிய நிரந்தர யோகி ஆகுங்கள். பர்மனண்டா பாபா நினைவுலே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் கனெக்ஷன் ஏற்பட்டுட்டே இருந்தாதான் சக்தி இறங்கிட்டே இருக்கும், சீக்கிரமா மாற முடியும். அதுக்கு தான் சொல்றாரு இணைந்த சொரூபம். நான் தனியா இல்லை, என் கூட சிவன் இணைந்திருக்கிறார். சிவசக்தி சொரூபன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி மறந்துடாதீங்க. மறதியற்றவர்களாக ஆகக்கூடிய நிரந்தர யோகி ஆகுங்கள்ன்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. எந்த குழந்தைகள் தன்னை தந்தையுடன் இணைந்திருக்கும் அனுபவம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு நிரந்தர யோகி ஆகுங்கள் என்ற வரதானம் தானாகவே கிடைச்சிவிடும். ஏனெனில் அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கு சந்திப்பு விழா நடைபெற்று கொண்டே இருக்கும். அவரை ஒருவர் எவ்வளவுதான் மறக்க வைப்பதற்கு முயற்சி செய்தாலும் அவர்கள் மறதியற்றவர்களாக இருப்பாங்க. பாருங்களேன், யார் சிவசக்தி இணைந்த சுரூபமா இருக்கிறாங்களோ, சிவனோட இணைந்து எப்பயுமே இருக்கிறாங்களோ, அவங்கள யாராவது மறக்க வைக்கணும்னு முயற்சி செஞ்சா கூட மறக்க முடியாது. மாயா அவங்கள என்ன பண்ணாலும் அவங்களால கடவுளை மறக்கவே முடியாது, சிவனை மறக்கவே முடியாது. அவங்க மறதியற்றவர்களாக இருப்பாங்க, ஏன்னா இணைந்த சுரூபமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மறதியற்ற குழந்தைகள் தான் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள். என்னதான் அவங்க கவர்ந்து இழுத்தாலும் பாபா விட மாட்டாங்க, கவர்ச்சியில மாட்ட மாட்டாங்க. மாயாவோட கவர்ச்சியில அவர்கள் தான் நிரந்தர யோகிகள்னு சொல்றாரு. ஏனெனில் அன்பின் அடையாளம் தானாகவே நினைவு இருக்குன்றாரு. ஏன்னா பாபாவுடைய அன்பினுடைய அடையாளம் தானாகவே அவங்களுக்கு பாபாவுடைய நினைவு இருக்கும். அவர்களது சங்கல்பம் என்ற நகத்தை கூட மாயை அசைக்க முடியாதுன்றாரு. அவங்க எண்ணத்தை கூட மாயா அசைக்க முடியாதுன்றாரு பாபா. நகத்தை கூட அசைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுடைய எண்ணத்துல கூட மாயா வர முடியாதுன்றாரு. அந்த காலத்துல தாதிகள் தான் இந்த மாதிரி இருந்தாங்க, எப்பயுமே பாபா நினைவு தான். ஸ்லோகன்: காரணம் கூறுவதற்கு பதிலாக அதை நிவாரணம் செய்யும் போது ஆசீர்வாதங்களுக்கு அதிகாரி ஆகிவிடுவீர்கள் சொல்றாரு. நம்ம எது கேட்டாலும் சேவைக்கு எதுனாலும் ஒரு ரீசன் சொல்றோம் இல்லையா? இப்ப அந்த ரீசன் இந்த ரீசன் என்னால வர முடியாது, அங்க வீட்டுல விட மாட்டாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்றோம்ல. காரணம் சொல்றதுக்கு பதிலாக அதை நிவாரணம் செய்யும் போது, அதை சரி பண்ணிட்டு சேவைக்கெல்லாம் நம்ம போறோம் அப்படின்னா, நிவாரணம் செய்யும்போது ஆசீர்வாதங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸுக்கு அதிகாரியா ஆகிறீங்கன்னு சொல்றாரு. அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. பரிவாரத்தினுடைய ஆசீர்வாதம், பாபாவினுடைய ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு கிடைக்குது. அப்ப ஆசீர்வாதங்களுக்கு அதிகாரி ஆகிடுவீங்கன்னு சொல்றாரு. அவ்யக்த இஷாரா: ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். உள்நோக்கு முகமுடையவர் ஆகி ஞான சிந்தனைக்கான பயிற்சியின் மூலம் அலௌகிக போதையில் சதா மூழ்கி இருக்கும் போது இந்த உலகின் குழப்பங்கள் தன் பக்கம் ஈர்க்காதுன்றாரு. இப்ப நம்ம இந்த முரளி இன்னைக்கு சொல்றான்னா, இந்த முரளியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கும்போது, சிந்தனை பண்ணி டெய்லி முரளியே சிந்தனை பண்றோம். அப்ப அலௌகிக போதை நமக்கு வரும்போது அதுல சதா நம்ம மூழ்கி இருக்கிறோம்னா இந்த உலகத்தினுடைய குழப்பங்கள்லாம் நம்மள அது பக்கம் இருக்காதுன்றாரு. இராணுவத்தினர் நிலப்பரப்பிற்கு அடியில் சென்று விடும்போது வெளியில் நிகழும் அணுகுண்டின் பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படாது. அதுபோல நீங்கள் உள்நோக்கு முகத்தில் போய் அண்டர் கிரவுண்ட் ஆன்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சி செய்யும் போது வெளி விஷயங்கள் உங்களை தொந்தரவு செய்யாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதுக்கு இராணுவத்தினருடைய அந்த எக்ஸாம்பிள் சொல்றாரு. அவங்க நிலப்பரப்புல போய் ஒளிஞ்சிக்கும் போது அந்த அணுகுண்டினுடைய பாதிப்பு ஏற்படாதான். அது மாதிரி நம்மளையும் அண்டர் கிரவுண்ட்ல போக சொல்றாரு. அதாவது உள்நோக்கு முகத்துல நான் ஆத்மா நெற்றிபுறத்துல குகைக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பயிற்சி செய்யும் போது இந்த வெளி விஷயங்கள், மாயாவினுடைய விஷயங்கள் நம்மளை பாதிக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.